சங்கரனா சூப்பர் சூப்பர். ரொம்ப நேரமாக இருக்கும் அது. ₹1 4 கொடுப்பாங்க. சூப்பர் சூப்பர் அண்ணா. சிஎஸ் சிஎஸ் பாலான் என்னோட பாலான்ட்ட கேட்டால் நாகராஜ ராஜா சௌவி தெரியும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஏர்ஸ்மா ஆமாம் இல்லை, சூப்பர் சூப்பர். ஹாய்மா பாய். என்ன தங்கச்சி ஆள் ரொம்ப நல்லா இருக்கீங்க, சுறுசுறுப்பு இல்லாமல். பல்லு பிடுங்கணும் கந்தசாமி. நான் நேற்றுக்கு தான் பல்லு பிடுங்கணும், அதனால தான் வலிக்குது, பேச முடியல. இன்னும் 2 நாள் கழிச்சு நல்லா பேசுகிறேன் சரியா? ஓகே பாய். ரெஸ்ட் எடுங்க. மாத்திரையை போட்டாச்சா? இல்லை பாட்டிமா, நான் 4 மணிக்கு தான் மாத்திரை போட்டேன், அதனால தான் கண்ணில் தூக்கம் நிற்கிது எனக்கு. அதனால் இப்போ போட வேணாம்னு நினைக்கிறேன். ஆமாம் தானே, இப்போ போட வேணாம், வலி இல்லை. ஆனால் ஒரு நாளைக்கு 2 டைம் மாத்திரை போடணும். ஆனால் நான் 3:30 மணி 4 மணிக்கு தான் மாத்திரையே போட்டேன், காலையில் போட வேண்டிய மாத்திரையே. அதனால் போட வேணாம், அப்படியே விட்டுடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். சிஸ்டர் சகோதரிக்கு ஷூட்டிங்கெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? குழந்தைகள் அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்க. வேல்முருகன் அண்ணா நெக்ஸ்ட் அடுத்த மாதம் தான் அண்ணா ஷூட்டிங் வந்து. இன்னும் ஒரு அடுத்த மாதம் தான், எனக்கு ஒரு 9 நாள் மட்டும்தான் இருக்கும் அது. அக்கா இப்போ பல்வலி பரவாயில்ல. சுசித்தவங்க சரியாயிடுச்சு சாமி, பல்வலி சரியாயிடுச்சு டீச்சர்லாம். சிஸ்டர் அதான் கணக்காலம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் கழிவு காலம் சரிதானே சகோதரி? கண்டிப்பாக வேல்முருகன் நீங்கள் சொல்கிறது முற்றிலுமே உண்மை. ரொம்ப எப்படின்னா எல்லாத்துக்குமே பயமாக இருக்கும். இப்போ கூட இப்போது எங்கள் அப்பாய்க்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 90 வயசுக்கு மேலே இருக்கும் எங்கள் அப்பாய்க்கு. இப்போ கூட எங்கள் அம்மா வந்துட்டு எதுனாலும் எங்கள் அப்பா கிட்ட கேட்கும். எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா வந்து சொந்த அத்தை, அப்பா கூட பிறந்தது, எங்கள் தாத்தா கூட பிறந்தது, சொந்த அத்தை. எதுனாலுமே இப்போ கூட கேட்கும். எங்கள் அம்மா வந்து பயப்படுவாங்க. இப்போ கூட எங்கள் அம்மாவே மருமக எடுக்க போகிறது. இன்னொரு 2-3 மாதத்தில் மருமகளே எங்கள் அம்மாவே எடுத்துருவாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாய்க்கு வந்து இன்னும் எங்கள் அம்மா பயப்படும், கிளவி எது சொல்லுமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இப்போல்லாம் யாரும் பயப்படுறாங்களா? பயப்பட மாட்டாங்க. கேர் சகோ அப்படின்னு யாதவ் உடனே கூப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டேன் சாமி. யாதவ் ஒரே சகோ மீண்டும் சந்திப்போம் அடுத்த லைவ் சொல்லிக்க. ஓகேம்மா. ஹாய்மா கேர்ஸ். என்ன அடுத்த லைவ்னா நாளைக்குடி. குட் நைட் அம்மா. முறுக்கை கண்டுபிடித்தவர் யார்? இந்த கேள்விக்கு பதில் மணப்பாறை மக்களுக்கு மட்டுமே தெரியும். நம்மளோட முறுக்கு பற்றி செல்லம்மாட தான் கேட்கணும். காலையில் தான் சொன்னா செல்லம்மா. ஏய் குட் நைட் அம்மா. குட் நைட்மா முறுக்கை. ஓகேம்மா. அப்பா உங்களுக்கு சொந்தமாக வயல் இருந்தது இப்போவும் இருக்குது நம்மளுக்கு இருக்குது காந்தி தங்கம்மா. நம்மளுக்கு வயல் தனியாக இருக்குது, காடு தனியாக இருக்குது. வயலில் வந்துட்டு கேணி இருக்குது, காட்டுலேயும் தனியாக கேணி இருக்குது, குளம் இருக்குது. நமக்கு சொந்த குளம் இருக்குது. நமக்கு இல்லை, என் தம்பிக்கு முதல்ல இருந்துச்சு. இப்போ வந்துட்டு தம்பி மட்டும்தான். சொந்த குளம் இருக்குது. நம்மளோட பண்ணையோட பேரில் இருக்குது. சிஸ்டர் சேமியா ஐஸ் சூப்பராக இருக்கும். சேமியா ஐஸு ஆமாம் சங்கரண்ணா. ஒரு கலர் பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம வீட்டுக்கு அப்போல்லாம் யாராவது வந்தாங்கன்னா டீ எல்லாம் போட்டு தர மாட்டாங்க, கலர் தான் போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. ஞாபகம் இருக்கா? கலர் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அந்த பாட்டில் போய்ட்டு நம்ம திரும்பி கொடுக்குறதே இல்லை. அப்போ வந்து ஒரு கலர் வந்து பார்த்தீங்கன்னா ₹2 ₹3 50 காசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பாட்டில் கலரு ₹3 50 காசு. அந்த பாட்டில் போய் கொடுக்குறதே இல்லை. அதை அப்படியே வச்சுருந்தா ஐஸ்காரங்க அந்த 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 ஒரு மாதிரி க்ரீன் கலரில் இருக்குல்ல, அந்த இது பண்ணுறது, அது பண்ணோடனே உடனே அந்த கலர் பாட்டில் எடுத்துகிட்டு கொடுக்கணும் ஓடுறது. அவன் பார்த்தா 2 கலர் பாட்டில் வாங்கிட்டு ஒரே ஒரு ஐஸ் தான் தருவாங்க. அந்த அவரும் அவங்களும் நல்லா ஏமாற்றுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பல்வலி என்றால் இனிமேல் பல்லை பிடுங்க வேண்டாம். கும்பகோணம் போகிற வழியில் மானாங்கரை என்ற ஊரில் பல்லில் பூச்சியை க்ளீன் பண்ணி தருவார்கள். பல்லு பிடுங்காமலே குணமாகும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. மானாங்கரை இருக்கா? யாரோ சொன்னாங்க வேல்முருகன். இப்படின்னு சொன்னாங்க. எந்த ஊருன்னு என்கிட்ட சொல்லலை எதுவுமே. சரி வேல்முருகன் கண்டிப்பாக. ஆத்தா கையல் பல்லை பிடிங்கிறது பரவாயில்லையா? இப்போது நல்லாயிடுச்சு. நல்லா இருக்கு. ஆனால் அந்த இடம் வந்து வீக்கமாக இருக்குது. இவ்வளோ அளவுக்கு வந்து ஒரே குழியாக இருக்குது. அந்த பல்லு நான் வாங்கி வச்சுருக்கேன். நாளைக்கு வந்து டிபியில் வச்சிடறேன். அது லைவில் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சார். அதை வாங்க வணக்கம். நல்லா இருக்கீங்களா சாசி? எப்படி சாமி இருக்க? டே மகனே, அப்பாவின் உழைப்பு என்ற பெயரில் கட்டுரை எழுத சொன்னால் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரதை மட்டும்தான் எழுதணும். வீடு கூட்டுறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறதெல்லாம் எழுதக்கூடாது. சிஎஸ்